வணக்கம் நண்பா. யாருமே எதிர்பார்க்காத இந்த ஒரு டைம்ல சோசியல் மீடியால ஒரு நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மான ஒரு நியூஸ் தான். ஸோ இந்த வீடியோ கிளிப் நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருந்துருங்க. 3 பேர் தான் இருந்தீங்க. இப்போ ஏன் இவ்வளோ பேர் நிற்கிறீங்க? எதுக்கு நிற்கிறீங்க? இப்போ நீங்க இந்த ஒரு வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. இதுல இருக்கிறது யாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா நண்பா, இது நம்ம தளபதி விஜய் தான். இவர் எங்க இப்ப போறாருன்னா சென்னை ஏர்போர்ட்ல இருந்து தூத்துக்குடிக்கு இப்ப போயிட்டு இருக்காரு. எதுக்காகன்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி நெல்லையில பாத்தீங்கன்னா இப்ப அதிகமா கனமழை பெஞ்சு நிறைய பேர் வாழ்க்கையிலேயே பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் எல்லாமே உடஞ்சி விழுந்துருச்சு. ஸோ அதுக்காக நம்ம தளபதி நேரடியாவே போயிட்டு இருக்காரு. அங்க போயிட்டு என்ன பண்றாருன்னா ஒரு நபருக்கு 2000 மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களும் கொடுக்க போறாரு. அது மட்டும் இல்லாம உதவித்தொகையும் பார்த்தீங்கன்னா கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறாங்க. இது பார்த்தீங்கன்னா சுமார் 1000 1500 பேருக்கு நம்ம தளபதி இன்னைக்கு கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லப்படுறாங்க. அதுக்காக தான் நம்ம தளபதி இப்போ சென்னை ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பிட்டாரு. அந்த ஒரு போட்டோஸ் வீடியோஸ்லாம் இப்போ சோசியல் மீடியா செம்ம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் நம்ம தளபதி கிளம்பி போயிட்டு இருக்காரு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பார்த்தீங்கன்னா அடக்கம் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒரு விஷயமா கூட இன்னைக்கு வந்து நம்ம தளபதி ஒரு நல்ல விஷயம் ஒன்று செய்யலாமே அப்படின்றதுக்காக திடீர் முடிவு கூட நம்ம தளபதி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு இது செய்யலாம். அதாவது விஜயகாந்த் ஞாபகமா ஒரு நல்ல விஷயம் செய்யலாமே அப்படின்றது, அது நம்ம அண்ணன் இறந்து போயிட்டாரு, இதுக்காக ஒரு நல்ல விஷயம் நம்ம செய்யலாம் அப்படின்றதுக்காக நம்ம தளபதி இப்போ அதாவது 1000 1500 பேருக்கு நலத்திட்டம் உதவி செய்யறாரு. அது மட்டும் இல்லாம எவ்வளவு பணம் கொடுக்க போறாரு அப்படின்றது தெரியல. இது மட்டும் இல்லாம அங்க வரக்கூடிய எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா வயிறார சாப்பிடணும் அப்படின்றதுக்காக சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான ஸ்வீட்ஸும் பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதுக்கான ஒரு ட்வீட் தான் இன்னைக்கு போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தளபதி இது மாதிரி பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல இருக்க மாதிரியான வீடியோ பாத்தீங்கன்னா தளபதி 60 படத்தோட நெக்ஸ்ட் ஷெட்யூலுக்கு போகும்போது தான் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்திருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தளபதி அதாவது இப்போ தளபதி ஷூட்டிங் போகும்போது தான் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி தூத்துக்குடிக்கு அதாவது சென்னை ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு வீடியோ நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. ஸோ சூப்பரான ஒரு மூமெண்ட்டாகவே இன்னைக்கு இருக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் நாளைக்கு டிசம்பர் 31 தளபதி 68 படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் லுக் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ நாளைக்கு ஃபர்ஸ்ட் லுக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமேல ஜனவரி 1ஆம் தேதி அதாவது காலையில் 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். அதுக்காக ஒரு வெயிட்டிங்ல பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே இருந்துகிட்டு இருக்கோம். இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தளபதி இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 2023 நிறைய எக்கச்சக்கமான விஷயம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பண்ண போற இந்த ஒரு ஹெல்ப்பும் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. இப்போ விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக தான் தூத்துக்குடியில ஒரு தனியார் மண்டபத்துல தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாமா. அங்கதான் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மக்கள் எக்கச்சக்கமான மக்கள் கூட்டம் கூடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தளபதியை வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக நிறைய ஒர்க்கு எல்லாமே விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரோட்ல அதிக பேர் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அந்த ஒரு நிலையில தான் இருக்காங்க. நம்ம தளபதியை பார்க்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ எந்த அளவுக்கு நம்ம தளபதி இன்னைக்கு வரப்போறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு போட்டோஸ்ல பார்த்து நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஷர்ட் போட்டு வந்திருக்காரு. ஆல்ரெடி நம்ம தளபதி 12th 10th அதிகமான மார்க் எடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உதவித்தொகையும் கொடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் கையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்திருந்தாரு. அது மாதிரியான இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னொரு விஷயமும் பண்ண போறாரு. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளவு நாளைக்கு பேசப்படுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி இன்னைக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு என்ன ஸ்பீச் கொடுக்க போறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ஒரு குட்டி ஸ்டோரி இன்னைக்கு ஒன்று சொல்லுவாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம தளபதி இன்னைக்கு பார்க்கறதுக்கு எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல்ல இது மாதிரியான தளபதி பத்தின புதிய புதிய அப்டேட் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.